ஹாய் நண்பா நண்பீஸ், நான் தான் உங்கள் கேகே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம மிஸ்டர் ரோமியோ படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். அப்புறம் 1996 வெளிவந்த படம். அது பிரபுதாவா, வடிவேலு, அப்புறம் இது மது, அப்புறம் சில்வா செட்டி, இவங்க எல்லாம் நடித்த படம். அப்புறம் வடிவேல் காமெடி இது நல்லா இருக்குது. பிரபுதாவா வடிவேல் காமெடி நல்லா இருக்குது. பிரபுதாவா டபுள் ஆக்ட் மாதிரி. அப்புறம் வெண்ணினாடி மூர்த்தி இருப்பாப்புல, விஜயகுமார் இருப்பாப்புல. அப்புறம் ஸ்டார்டிங்கில் போயிட்டு இருக்கும்போது ஒரு அதாவது அங்கே போயிட்டுருக்கு, பாம்பேலேருந்து சென்னை போயிட்டு இருக்கும்போது தம்பதியனுக்கு பையன் வந்து ஒன்று பிறந்ததோடனே ஒரு பையன் இறந்துட்டான் நினச்சி சுடுகாட்டில் கொண்டு கொடுத்துருவாங்க பாம்பேயில். அப்புறம் இன்னும் ரெண்டாவது ஒரு ரெட்டை குழந்தை பிறந்துடு, அது பொழைச்சிருந்து இப்போ கார் எடுத்து போயிடுவாங்க. அப்புறம் அந்த குழந்தை தோண்டி புதைக்கும் போது அந்த குழந்தை வந்து பொழைச்சுங்காட்டி அந்த பணம் மதிக்கணும்னு எடுத்து வளர்த்துவான். அவன் வளர்த்தும் போது அங்கே தான் வடிவேலுன்னு பிரபுதாபாவும். அது வந்து ரெண்டாவது இதில் தான் வரும். ஃபஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் வளர்த்துனாங்களோ சென்னையில் பணக்காரன், அவன் பேர் ரோமியோ. அவன் வந்து நல்லா டான்ஸாக நல்லா பாட்டு பாடுவான். பாட்டு பாடிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் கூட ஒரு மொட்டையை வந்து இன்னொன்று வில்ல அவன் தான். அதாவது டான்ஸு சிங்கிங் பாடுறதுக்கெல்லாம் அவன் தான் பெரிய இது ஒன்று தான். அப்புறம் அவன் இன்னொன்று ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருப்பான். அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து இலவச மருத்துவம் பார்க்கன்ட்டு வரவங்க எல்லாத்தையும் கிட்னி, கண், இதயமெல்லாம் திருடி விற்றுட்ருப்பான். அது நம்ம ஒளிஞ்சிருந்து இது ரோமியோ வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கலாம். பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, அவனை காட்டி கொடுக்கன்ட்டு பாட்டு பாடாமல் பேசுகிற அப்படின்ட்டு ஆரம்பிக்கும்போது அவன் ஃப்ரெண்டு சுடுற மாதிரி இது ஆக்டிங் கொடுத்தங்காட்டி கூட இருந்த ஆளுகள் அவன் வில்லனே சுட்டு போட்டு அவன் செத்துடுவான். செத்ததுக்கப்புறம் மலைக்குள்ளே தூக்கி போட்டுருவாங்க. தூக்கி போட்டதுக்கப்புறம் அப்புறம் அடுத்து நம்ம கட் பண்ண இந்த ரெண்டாவது அவன் பேர் மெட்ராஸு, பாம்பேயில் இருப்பாங்க. பாம்பேயில் இருந்ததுக்கப்புறம் அவன் வந்து வடிவேலும் அவங்க பணத்துக்கு வந்து ஆட்டம் ஆடிக்கிட்டு செத்து போனதுக்கப்புறம் டான்ஸ் ஆடிட்டு அதில் காசு வசூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்காக போயிட்டுருப்பாங்க. அப்புறம் அந்த ஹீரோயின் சில்பா செட்டி, ரெண்டாவது ஹீரோயின். முதல் ஹீரோயின் மது வந்து அந்த ரோமியோக்கு லவ்வர். ரெண்டாவது ஹீரோயின் வந்து சில்பா செட்டியாக வந்து இந்த மெட்ராஸுக்கு லவ்வர். அப்புறம் பார்த்தேன் விஜயகுமார் தான் இதில் போலீஸாக இருப்பாப்புல. அது ஐடியா சொல்லுவாப்புல. இந்த மாதிரி அவனை லவ் பண்ண வச்சுன்னா அவனை எதுவும் ரோமியோ மாதிரி நடிக்க வச்சா நம்மளுக்கு உண்மை தெரிஞ்சு போயிட்டு அப்புறம் அவனை உண்மையாக லவ் பண்ணி அவனை இது பண்ணதுக்கப்புறம் அப்புறம் இந்த ரோமியோ சாக மாட்டான். அவன் மலை அடிவாரத்துலேருந்து மலைவாழ் மக்கள் அவனை காப்பாற்றிட்டுருவாங்க. அப்போ ரெண்டு பேர் நடித்து காமெடியெல்லாம் கலக்கல் பயங்கரமாக இருக்குது. ரெண்டு பேர் லவ்வர்ஸ், ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. வடிவேல் காமெடி நல்லா பிரபுதாவோட சேர்ந்து கடைசி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மொட்டையனை வந்து காட்டி கொடுத்து அவனை ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. இதுதான் கதை. இந்த படம் நீங்கள் பார்க்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி தகவல்லாம் உங்களுக்கு வேணுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டாடா, பை பை.